அவங்கள போட்டோல எனக்கு காட்டியிருக்காரு. இப்ப வந்திருக்கிறவங்களோட போட்டோ எடுத்து நிவின் எனக்கு அனுப்புனா. வந்திருக்கிறது மாமாவோட ஃபேமிலி தாங்க. இத நான் ஏன் உன்கிட்ட இத்தனை வருஷமா சொல்லலன்னு உனக்கு என் மேல கோபம் கூட வரலாம். ஆனா இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மாமா சத்தியம் வாங்கி இருந்தாருங்க. அதனாலதான் என்னால சொல்ல முடியும். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்னன்னு சொல்லி அதை என்ன கொடைக்கானல்ல இருந்து அனுப்பிவிட சொல்லுவாரு. நான் அடிக்கடி கீழ் மதுரைக்கு போவேன்ல, அப்போ அவங்க சொந்தக்காரங்க கொடுக்கிற பொருளையும் அனுப்பி விட்டேன். சீக்கிரம் அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் இப்ப வேண்டாம், அது பிரச்சனை ஆயிடும்னு சொன்னேன். ஆனா மாமா இறந்த பிறகு அவங்க வந்து நிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல கங்கா. சத்தியமா நினைக்கல. அவங்க அங்கேயே இருந்துருவாங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து பிரச்சனை பண்றது எனக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. அத்தைய பாத்துக்கோ கங்கா. சாரி கங்கா. அத்தை என்ன நினைப்பாங்கன்னே தெரியும். நான் அத்தையை ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு. அத்தை என் கூட இருந்து பாத்துக்கோ கங்கா. பாவம் அத்தை தான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. என்ன மன்னிச்சிரு கங்கா. ஐம் சாரி. இவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து எப்படி மறைக்க முடிஞ்சது இவரால? ஐயோ அம்மா! எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இது மறைக்கிற விஷயமா இது? எங்க அப்பா பண்ணது தப்புனா எவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சும் மறைச்சது அதை விட பெரிய தப்பு. அம்மா! அம்மா! ஐயோ! ஐயோ! ஆனா இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. யார் தாங்க எதிர்பார்க்க? எல்லாருக்குமே இது பயங்கரமான ஷாக். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்து நிக்கிறதெல்லாம் என்னால இமேஜினே பண்ண முடியும். இத்தனை வருஷம் இத மறைச்சு மெயின்டைன் பண்ணிருக்காரு பாரு. ஊருக்குள்ளேயே இப்படி ஒரு குடும்பம் வச்சிருந்தாருன்னா மாட்டிருப்பாரு. ஃபாரின்ல இருந்ததால இத்தனை வருஷம் மறைக்க முடிஞ்சது. எப்படி பார்த்தாலும் ரெண்டு குடும்பத்தையும் அவர் சீட் பண்ணி. ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி கில்ட்டே இல்லாம இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போனாருன்னு எனக்கு புரிய மாட்டேன். காவேரி, அத்தை இவங்க எல்லாருமே மாமாவை பத்தி சொன்னதை வச்சு நான் ஏதோ ரொம்ப ஜென்யூனான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ